மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அத்தை ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்போ நீ கூட ஊர்ல இல்ல. அத்தைக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப நாள் முன்னாடி செண்பகம் என்கிட்ட சொல்லியிருந்தா. செண்பகத்தோட பிளட் குரூப், அத்தையோட பிளட் குரூப், அனுவோட பிளட் குரூப் எல்லாமே ஒண்ணுதான்னு. அனு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அவ பிளட் கொடுத்துருவான்னு. ஆனா அவ ஏதோ காரணத்தை சொல்லி பிளட் கொடுக்கல. அதே நேரத்துல ரோஜா வந்து இத கேள்விப்பட்ட உடனே என்னோட பிளட் குரூப்பும் அதேதான் சொல்லி அத்தைக்கு ரத்தம் கொடுத்தா. அதே மாதிரி அத்தை, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. சும்மா தொடு கல்பனா, எல்லாம் ஒரு சின்ன மேஜிக் தான். அன்னைக்கு எனக்கு கால் சுளுக்கு பிடிச்சிருந்தப்போ ரோஜா அப்படியே செண்பகம் மாதிரியே பண்ணா. நீயும் தானே பார்த்த. இதே மாதிரி ரோஜாவுக்கும் செண்பகத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் அர்ஜுன், ரோஜாவும் அனுவும் ஒரே ஆசிரமத்துல தானே 20 வருஷமா இருந்தாங்க. அங்க கூட ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம்ல? அம்மா, நீ சொல்லும் போதுதான் எனக்கும் சில விஷயங்கள் புரியுது. நானும் ரோஜாவும் ஆசிரமத்துல இருந்து ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அதுல ரோஜாவோட சின்ன வயசு போட்டோ இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். அதுல இருந்த ரோஜா போட்டோவை திருடி அந்த போட்டோ எரிஞ்சு போகிறதுக்கு காரணமா இருந்தது அனுதாமா. அட கடவுளே! ஏய், ஏன்டா அந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மா, எல்லாருக்கும் தேவையில்லாம மனசு கஷ்டம் வேண்டாம் தாமா. ரோஜா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாமா. பாத்தியா பாத்தியா அர்ஜுன், மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, அதே செண்பகத்தோட குணம் ரோஜா கிட்டயும் இருக்கு. நான் சொன்னேன்ல. ஆமாமா, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ சொன்னது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு எனக்கும் தோணுதுமா. ஆமா, ரோஜா யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குமா? என்னப்பா அது? டைகர் மாணிக்கம் அங்கிள் வெளியூர் போயிருக்காரு. அவரு ஊர்ல இருந்து வந்ததும் நான் அவரை போய் மீட் பண்றேன். ரோஜாவை பத்தி விசாரிக்கிறேன். அனு அவர்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தானோ நான் கேக்குறேன். அர்ஜுன், இந்த விஷயம் இப்போதைக்கு வீட்ல யாருக்குமே தெரிய வேண்டாம். ஒருவேளை அனு விஷயம் பொய்யாயிடுச்சுன்னா அப்புறம் அத்தையும் அனுவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் மாணிக்க அண்ணன் கூட ரொம்ப கஷ்டப்படுவாரு. வேண்டாம். இல்லம்மா, நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. ஆனா ஒண்ணுமா, ரோஜாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே செண்பக அத்தையோட பொண்ணா இருந்தா அவளை என் உள்ளங்கையில வச்சு கொண்டாடுவோம்மா. நீ மட்டும் இல்லப்பா, நீ மட்டும் இல்ல, ரோஜா மட்டும் செண்பகத்தோட பொண்ணா இருந்தா செண்பகமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அந்த சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஆயிடும். ரோஜாவை அங்கேயே கொண்டு இருந்தா இப்போ உனக்கு போட்டியா வந்திருக்க மாட்டான். அர்ஜுன் அவன் மேல பைத்தியமா இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் ரோஜாவை ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே. சாக்ஷி எதுக்கு உன்னை கொல்ல ஆள் அனுப்புனா? அனு ஏன் அதுக்கு உடந்தையா இருந்தா? சார், அந்த அனுவுக்கு உங்களை எப்படியாவது அடையணும்னு ஆசை சார். இதுக்கு அது மட்டும் காரணம் இல்ல, அதை விட ஏதோ பெரிய ரீசன் இருக்கு.
அர்ஜுன் அர்ஜுன் ஆ, மா சாப்பிடுப்பா சாப்பிடு ம், ஆ. வா போதுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.